ஆமா ஆமா சரி பட்டு புடவை உன் தங்கச்சிக்கு சரி மச்சான் எவ்வளவுடா வேணும் காசு ஒரு 2000 ரூபாய்க்கு பட்டு சேலை மச்சான் 2000 அப்புறம் வாங்குடா 50000க்கு 50000க்கு 50000 ரூபாய்க்கு பெருங்கொண்ட பணக்காரர் நீங்க என்னையா வேணும் சரி 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 50000க்கு பட்டு புடவை 50000 ரூபாய்க்கு ஆமா சரி நெத்திக்கினே வேணும் நெத்திச்சுடி எத்தனை பவுன்ல அது ஒரு 5 பவுன் போடியா 5 பவுன் நெத்திச்சுடி சரி காதுக்கு தோடு எத்தனை பவுன்ல அது ஒரு 30 பவுன் டேய் ஏண்டா பணக்காரரு கொடுத்தாண்டியா என்ன அப்படி இல்லையா ஆத்துல போட்டா கூட அளந்து போடுறான்னா ஓஹோ இந்த காதுல ஒரு பவுன் இங்கிட்டு ஒரு பவுன் இம்பிடுதானா 30 பவுன்ல இங்கிட்டு 15 இங்கிட்டு 15 போட்டா காது தொங்கி போமியா அந்து போயிருமோ என்ன போ சரி 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 உண்மைதானத்தா அது கேளுமே சரி சரி இங்கிட்டு ஒண்ணு இது அதான் கணக்கு ஆமா மூக்கு என்ன வேணும் மூக்குக்கு மூக்குத்தி எத்தனை பவுன்ல அது ஒரு 10 பவுன் ஒரு கா பவுன்ல வயிறுல பணக்காரன்னு சொல்ற என்னையா அதாயா ஏண்டா அவளை போட்ட மூக்கு அடைச்சு போமா இல்லையா மூக்கு அடைச்சிருமா என்னையா சரி சரி மூக்கு இதா இருக்கு ஆமாயா சரி காப்பவுன்ல அடக்கமா சரி மூக்குத்தி வயிறுல என்ன அவன உளுக்கிறதுக்கு இது நெக்லஸ் பதக்கஞ்சிகளி பதக்கஞ்சி பவுன்ல அது ஒரு 10 பவுன் போடியா சரி தொங்கு மாலை அது ஒரு 25 பவுன் போடுற 50 பவுன் போடுற 50 அடே போடியா காசு நிறைய வச்சிருக்காரடா காசு நிறைய வச்சிருக்காரு இடுப்பு பட்டி எத்தனை பவுன்ல அது ஒரு 10 பவுனியா போடியா சரி அதுக்கு கீழ இது சட்டி டேய் நீ வாரியா என்னையா நம்ம நாட்டோட பண்பாடு இன்னைக்கு அந்த மரபு மாறி போச்சு எப்படி அப்போல்லாம் பெண் பிள்ளை பிறந்தாலும் ஆண் பிள்ளை பிறந்தாலும் சரி என்னப்பு பெண் பிள்ளை பிறந்தாலும் ஆண் பிள்ளை பிறந்தாலும் ஆண் பிள்ளை பிறந்தால் என்ன செய்வாங்களாம் சரி நம்ம நாட்டோட பண்பாடு குஞ்சுமணின்னு போடுவாங்களாம் மணியை கட்டி விடுவாங்க ஆமா ஆமா எங்க ஐத்த போட்டாங்களா உங்களுக்கு போடுறாங்க அப்ப பொம்பளை பிள்ளைக்கு அது ஆண் பிள்ளையா இருந்தா குஞ்சுமணின்னு போடுவாங்க சரி பெண் பிள்ளையாக இருந்தால் அது ஏன் போடுறாங்க தெரியுமா அது உணர்ச்சி வரதான் ஓஹோ உணர்ச்சி வரதா நாள் பட அதுக்கு என்ன செய்யுமா பெண் பிள்ளை தன்னை அழிச்சுக்குமா சரி 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 அது அரைமுடின்றது சின்ன போடுவாங்க சரி 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 இது எல்லாம் நாட்டோட பண்பாடு சரி இப்பெல்லாம் யாரும் செய்யறது இல்ல செய்யறதில்ல அரைமுடி செய்யறவனு ஆள் இல்ல ஆமா ஆமா குஞ்சுமணி செய்யவும் ஆள் இல்ல சரி ஆமா அதெல்லாம் யாரு இப்ப செய்யறாங்க சரி அதெல்லாம் மரபு மாறக்கூடாது சரி மச்சான் மாப்பிள என்ன மச்சான் காலுக்கு என்ன வேணும் காலுக்கு இது மிஞ்சி வேணும் கொலுசு வேணும் மிஞ்சி உங்க தங்கச்சிக்கு சரி மச்சான் உச்சியில இருந்து உள்ளங்கால் வரையும் எவ்வளவு பொருள் வேணுமோ எல்லாம் நான் போட்டு கல்யாணம் பண்ணி கூட்டி போறியா சரி மச்சான் நீ அண்ணன் தம்பி 7 பேரும் கல்யாணம் பண்ணி சரி ஒரு காது குத்த கல்யாணமோ உங்க அண்ணனை பூரா கூட்டி வாயா அண்ணன் தம்பி 7 பேருக்கு நான் நல்லது கெட்டது பூரா நான் செய்யறியா அப்படியா ஆமாயா மச்சான் நல்ல ஆளு நீதான் மச்சான் எனக்கு இன்னைக்கு வச்சிருக்கிற என் மானத்தை காப்பாத்துற மகாராஜா ஆமா ஆமா மச்சான் உனக்கு என்ன வேணும் எனக்கு ஒண்ணு வேணாம் மச்சான் உங்க அன்பு போதும் மச்சான் சரி சரி என்ன சரியா மான துரத்தி பரவர போங்க ஏன் மொண்டாட்டி உள்ள கிடக்குறா ஆனா ஏன் மொண்டாட்டிக்கு எந்த பாதிப்பு வந்துடப்படாது ஏயா என்னால பாதிப்பு வருமா இப்ப நான் என்னையா வேணும் சொந்த மச்சின வேணும் மச்சின மொண்டாட்டி என்ன வேணும் தங்கச்சி வேணும் அப்ப தங்கச்சி ஏதாவது பண்ணிடலாமா நான் செய்வேன் அதுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்றேன் யாரையும் பார்க்கலாம் ரசிக்கலாம் உலகத்துல மச்சான் ஒரு அடையாளம் சொல்றேன் ஏன் மொண்டாட்டி நீங்க சின்ன வயசுல பார்த்தது ஆமா ஆமா என் தங்கச்சி அதே மாதிரி சின்ன பிள்ளையில பார்த்தது மூக்கு பிடிச்சிக்கிட்டு மூக்கு வேற தங்கச்சியா சரி 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 அதனால நீங்க என்ன செய்ய ஏன் மொண்டாட்டிக்கு அடையாளம் நல்ல தொடையில இவ்வளவு மச்சம் கிடக்கும் என்ன சொல்றத கேளியா நான் கேக்குறேன் உங்க தங்கச்சியை விடு இப்ப அந்த பிள்ளை வருதுங்க என்கிட்ட பேசுது சரி நான் பேசுனா நான் பேசிட்டாகணும் பேசுனா பேசுங்க என்னடா வேடுவர் பேசல என்ன ஊமை நினைச்சு கூடாதுல்ல இல்ல நம்ம பேசுறேன் பேசும் இந்த ஆளு பேச மாட்டானே அப்படின்னு ஊமையா சரி அப்படின்னு நினைச்சு கூடாதுக்காக சரி அந்த பொண்ணு பேசுனா நான் பேசிட்டாகணும் பேசுங்க சரியா பேசுங்க அந்த பிள்ளை ஆடுது ஆடுனா ஆடுங்க ஆடுது என்னைய இப்படி தொடுது தொடையில தொடப்படாது அந்த பிள்ளை தொடும் பொழுது தொடணும் ஆனா தொடையில தொடப்படாது சரியா தொடையில தான் மச்சம் கிடக்கு நீ மட்டும் நல்லா தொடுங்க சரி தொட மாட்டேன் சரி பிள்ளைய பார்க்கலாம் போது வா
ஏய் ஏய் உனக்கு முன்னாடி அவருக்கு அக்கா தானே வேணும் தங்கச்சி வேணும். அப்பா என்னையா சரி 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 இந்த அக்கா எந்த ஊருக்காரங்க இந்த அக்காவா நம்ம இது ஏர்வாடி தற்கால இருந்து பிடிச்சாந்தான் ஆத்தாடி அப்பா அடைக்க முடியாதடா. போடியா நாலு ஆட்ட போடியா உண்மையிலே ஒரு பார்க்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்யா. சரி சரி நீ நல்லா தான் நீங்க நடிக்கிறீங்க. சரிதான். பிட்டிக்கார பச்சி கேட்காதயா? வெட்டிக்கார இழுக்காது எங்க அவர் எங்க அண்ணன் சொல்லி போயாம போயா அண்ணன் அண்ணனுக்கு. அப்புறம் தம்பியா அடி பொண்ணா பிறந்த மலை எங்க அம்மா மருமகளே நான் கைராசி கரணடி என் கைய தொட்டு பாத்துக்கடி பாத்துக்கடி சீமச்சமத்தி ராசாத்தி சிரிச்சாத்தானே மகராஜி ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவேன். சீமச்சமத்தி ராசாத்தி சிரிச்சாத்தானே மகராசி ஓடி ஆசைப்பட்டது விடமாட்டே அனுமதி இல்லாம தொடமாட்டே செங்கச்சை வந்த போல சின்ன குறைச்சி என்ன பண்றிய என்னடா வேற சொல்றாரு என்ன சொல்றாரு செங்கச்சை வந்த போல சின்ன குறைச்சி இல்லை யார் அந்த பிள்ளை? இதுதான் இதுதான் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவியா ஆமா ஆத்தாடி அப்படியே பாருங்க பிள்ளை எல்லாம் பாத்துங்கப்பா. சரி ஆமா அதெல்லாம் நாங்க நல்லா சிட்டுக்குருவி கொண்டை நல்லா இருக்கே. அந்த பிள்ளைய காணமே வள்ளி. அட இது நாளைக்கு வச்சுக்கிறோம். தங்கச்சி தங்கச்சி ஆமா
உங்களுடைய வரவு நல்வரவாக அமையட்டும். என்னுடைய அண்ணன் சொன்னார், ஏதோ மானை தேடி வந்து தேடி வந்த மானை எங்கேயோ தொலைத்து விட்டு தொலைந்து போனவான் அப்படிதான் போகக்கூடாது. வாங்க இங்கு வந்ததாக நீங்க சொன்னதாக என்னுடைய அண்ணன் சொன்னார். வாருங்கள், மானை பற்றி எடுத்து சொல்லுங்கள், எங்களால் என்ற உதவியை செய்கிறோம். வாருங்கள். அருமையான பேச்சு, நல்ல வரவேற்பு. வறுமொழியிலே அழகான ஒரு மான் கூட்டத்தை பார்த்தேன். அது ஒரு மான் அழகானது, அன்பானது, மிக ஒரு பாசமானது. இருந்தாலும் இந்த மானுடைய பெருமை என்ன, இதனுடைய அழகு என்ன அப்படின்றத மலையோரம் கண்டேன் அழகான மலையோரம் கண்டேன் அழகான மானே, மானோடு நானோ விளையாட தானே, மானோடு நானும் விளையாடத்தானே, கலைவாணித்திகளும் எனதாசை மானே, கலைவாணித்திகளும் எனதாசை மானே, கவிமாலை தூடும் எனதாசை அழகுள்ளமான் எனதாசைமான், அழகுள்ளமான் உனதாசைமான், அழகான மான் பிடிக்க பல நாள காத்திருந்தேன். நாளாதாசையாலே கவியா தவிக்கிறேன், நாளாதாசையாலே கவியா தவிக்கிறேனே. அழகுள்ளமான் உனதாசைமான், அழகான மான் பிடிக்க பல நாள காத்திருந்தேன். எத்தனையோ மான் இருக்கு இது போல பார்த்ததில்லை, இந்த மானை பார்த்ததாலே, இந்த மானை பார்த்ததாலே, ஓடோடி நான் வந்தேன். அழகுள்ள மான் எனதாசை மான், என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய், நான் அவள் பேரை தினம் பாடும் குயிலல்லவா, என் பாடல் அவள் தந்த இசையில்லவா, என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இந்த மானை பிடிப்பதற்கு தலைவி இன்னொரு காரணத்தாலே உங்களுடைய அனுமதி வேணும். அனுமதி கொடுத்தா போதும், நான் மானை பிடிச்சுக்கிட்டு இப்படி கிளம்பலாம் இருக்கேன். நீங்க அப்படியே கிளம்புங்க, கிளம்பிதான் ஆகணும். நீங்க மானை பிடிக்கிறீங்களோ உட்காருங்க. பிடிக்கலையோ 5 நிமிஷம் உட்காருங்க. மாலை மாத்திரை பார்த்துப்போம். கொஞ்ச நேரம் மாலை மாத்திரை சொல்லுங்கம்மா. ஒரு 5 நிமிஷம் என்ன என் கையில இருக்குன்னா, மான்குட்டி ஏன் காவல மீறி இங்க வந்துச்சுன்ற மாதிரி நீங்க சொல்றதே முதல்ல தவறு. பொதுவாகவே ரெண்டு மனசு ஒன்னாதான் அது காரிய வெற்றியாகும். என்ன காரியம் வெற்றி ஆகணும்? இதுவா இருக்கட்டும். உங்க மனசோட என் மனசையும் ஒத்து போகணும். மான்குட்டி எல்லாம் வரல, கிளம்புங்க முதல்ல. இப்போ ஊர் திருவிழா ஆமா. நடக்குது. சரி. அப்ப ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்களும் பெண்களும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு முழு மனசா வந்தா தானே தேதி அறிவிக்க முடியும். இது உண்மைதான். ஊர் கூடியில் தானே தேர் இழுக்க முடியும். அதெல்லாம் சரிதான். என்ன செய்யணும் சொல்லுங்க. மான்குட்டி வரல, அது தெரியுமா? மான் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு?
என் இடத்துல வந்து நின்றுகிட்டு ஏதோ மானை கொடுத்து வச்ச மாதிரி மான் வந்திருக்குன்னு இவ்வளவு ஊர்ஜிதமா எப்படி சொல்றீங்க? மானை கண்ணால பார்த்தோம் நான் தான். நீங்க மானை நான் கண்ணால பாக்கலையே. ஏன் பார்க்கல? நீங்க ஏன் பாத்தீங்க? எனக்கு தேவை. எனக்கு தேவையில்லை, என் காவலை தவிர எதுவும், அதனால நான் மானை பாக்கல. ஆனா உண்மை மானை எங்க பாத்தீங்க? வெள்ளிமலைக்கு இந்த வேலிமலைக்கு ஊட இடையில இதுக்கு இடையில பார்த்தவரை அங்க இருந்து மானை விரட்டி வந்திருக்கீங்க. நான் என்ன நினைக்கிறேன், மானை விரட்டி வந்ததுல அந்த மான் மிரண்டு வேற எங்கேயோ ஓடிருச்சு. பாருங்களேன், என்ன விரண்டு வரல, மான் பைய ஓடிச்சு. அதுதான் பின்னாடி தான் வந்தீங்க. பைய அது விரட்டி ஓடுறதானே. உங்க அண்ணன் மட்டும் தடுக்காம இருந்தா. ஆமா அவர் பிடிச்சிருப்பாரு. அப்படியே ஏங்க அப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, மான் குட்டி வேற எங்கோ மிரட்சியில வேற எங்கேயோ ஓடிருச்சு. உங்களுடைய கவனம், உன்னுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா ஏன் வனத்துக்குள்ள வந்திருக்குமோன்னு இருக்கு. ஆனா அது தவறு இல்லங்க. கண்ணோட்டலாம் மான காணாமேன்னு வருத்தம் இருக்கு அவங்க முகத்துல. அப்படியே ஈன்னு சிரிச்ச மாதிரி அப்படியா? காரியம் பெருசா வீரியம் பெருசா? காரியம் தான் பெருசு. உண்மை. ஆமா பாருங்களேன், சொல்லுங்க. கலங்காதவன் 1000 விமர்சனங்கள் வந்தாலும் வரட்டும், ஆனா மனசுல வந்து தலைவர். அது உண்மைதான், மன உறுதியா இருக்கணும். மனம் அது செம்மையா இருந்தா மந்திரமே தேவை கிடையாது. அதனாலதான் சொல்றேன், நெத்தி நிறைய திருநீரிட்டு இருக்கீங்க, பார்த்தா சிவபெருமான கும்பிடுறவர் மாதிரி தெரியுறீங்க. இவ்வளவு நல்லா இறைவனை கும்பிடுற நீங்க இப்படி வாயை திறந்தாலே பொய்யா புழுகுறீங்களே. பாருங்களேன், என்ன நீங்களே கேளுங்க. என்ன கேட்க? யார்கிட்ட கேட்க? விஷயத்த இருக்காங்களா தாய்மார்கள்லாம், யார்கிட்ட கேட்குங்க? நானு இடத்தினுடைய தலைவியே நான் தான். இங்க எந்த முடிவுனாலும் நான் தான் எடுக்கணும். முடிவு எடுக்கலாம், அப்புறம் என்ன? சரியான முடிவா இருக்கணும். சரியான முடிவுன்னு எனக்கு தெரியாம இருக்குமா? நீங்க தான் என்னுடைய காவலை குறை சொல்ற மாதிரில இருக்கு. எங்க அக்கறைக்கு இக்கரை பச்சைதாங்க. என் கண்ணோடத்துல இருந்து பார்க்கும் பொழுது என் பக்கம் நியாயம் தெரியுது, உங்க பக்கம் இருக்க பார்க்கும் பொழுது அநியாயமாவே இருந்தா நியாயமால பேசுறீங்க. இல்ல வேற என்ன? அநியாயமா பேசவே நான் கிடையாது. நீங்க தான் இவருடைய மனதுக்கு ஏற்றவாறு நேர்மை என்னவோ அதைத்தான் பேசுவேன் தவிர. ஆமா, பெரிய உத்தமர்தேன், நேர்மையானவர்தேன். பாயை திறந்தாலே பொய்யா புழுகுறீங்க. பொய் பேசுறேன் சத்தியம். எப்படியாவது ஏச்சு புள்ளான்னு பாக்குறீங்களாமான்னு இருக்குன்னு. என்ன நான் பொய் பேசுறேன் சத்தியம் பண்ணுவேன். சத்தியமா பொய் தான் பேசுறீங்க. முகமே சரியில்லையே. ஏன் முகம்? அப்புறம் நான் இவர் முகம் ரொம்ப அழகா இருக்கு. என்ன அழகா இருக்குன்னு நான் அவ்வளவு அசிங்கமா அப்ப இருக்கேன். நீங்க எதுக்கு ஏன் முகம் சரியில்லைன்றீங்க? நீங்க உங்க கண்ணே சரியில்லையாமா? என்ன சரியில்லை? முடிச்சிட்டு இப்படி முடிக்கிறியா? ஆமா ஆமா, உங்க முடி எங்க? நீங்க வந்து முடிச்சு பாருங்க பாப்போம். நல்ல முடியா இருந்தா என்ன முடிச்சு பாருங்க, கண்ணு உங்களுக்கு இருக்கான்னு பாப்போம் முதல்ல. வாங்க விடுவரே. என்ன நான் உள்ள கூட்டி போறேன். உங்களுக்கு சாதகமா பேசினா நான் நல்ல பிள்ளை, இல்லனா உலகத்துல நீங்க மட்டும் இல்ல, யாருக்கு நம்ம சாதகம் இருந்தா அவங்களுக்கு பிடிக்கும். தவறு பண்றேன்னு வச்சுக்கங்களேன், தவற தன்னைத்தான் உணரணும். ஆமா ஆமா, இதுதான் மனித ஆன பொண்ண உண்மை. சரி, தவற சுற்றி காட்டும் பொழுது நம்ம கெட்டவர் ஆகிறோம். பாருங்களேன், அதுக்காக சுட்டி காட்டாம இருக்க முடியுமா? அப்படி வாழ்க்கை தேவையில்லை. இங்க பாருங்க, இப்பெல்லாம் பாருங்க, மான் இல்லன்னு உண்மையா சொல்றேன். நீங்க என்ன முகம் சரியில்லைங்கறிய, முடி சரியில்லைங்கறிய? என்ன இந்த பாருங்களேன், மரம் செடி கூட நல்ல நேர உள்ள மரம் எப்படி நல்லா இருக்கோ அந்த மரம் தான் அறுபடுது. ஆமா, மரம் கோணமெல்லாம் அந்த அறுபடுமா? இல்ல, நேரா இருக்கிறது சீக்கிரமா வெட்டப்படும். கோணமெல்லாம் அதை வெட்டுவாங்க, கொஞ்சம் காலமாகும். கொஞ்சம் காலதாமதம். அதனாலதான் வாழ்க்கையிலே அப்படித்தான். இதுல மனிதனுடைய வாழ்க்கையா அப்படித்தான் இருக்கு. சரி, தத்துவம்னா நல்லாத்தே இருக்கு. வாயை திறந்தா பொய்யால புழுகுறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு எனக்கு. எதுக்கு? இப்பதான் முகம் சரியில்லை, முடி சரியில்லை. நீங்க என்ன கொனட்றீங்களே ஒரு மாதிரி. நீங்க அவங்க போக முன்ன என்ன சொல்ல போறேன் தெரியுமாப்பா? என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் சொல்ற மாதிரி கேளுங்க. என்ன இந்த மாதிரி கேட்டீங்கன்னா தேடி வந்தது மான தேடி தானே. வேணாம் நான் போய்க்கிறேன். இங்க பாருங்க, இந்த பக்கத்துல வர வச்சுக்கிறாதீங்க, நல்லா தெரியாது உங்களுக்கு. இல்ல, இவர் மான வாங்கிட்டு வாங்காம போக மாட்டாருன்னு. முதல்ல முகம் சரியில்லை, முடி சரியில்லை, என்னையா பேசுறீங்க? பிடிச்சுக்கிச்சாம்பா அவன் பக்கத்துல வந்துகிட்டு. பேச்சு சரியில்லைன்னு சொல்லி வச்சிருங்க. அதானே இருங்க, இந்த கொஞ்ச நேரத்துல காலெடுத்து நீ நடந்து கானகத்தை தான் அடைந்து காணித்தன மந்திரையில் கிடக்கலாகுமா? காவலிக்கு மட்டும் தடை போடலாகுமா? போங்க போங்க நீங்க மான தேடி போங்க. நீங்க மான தேடி போங்க. காலெடுத்து நீ நடந்து கானகத்தை தான் அடைந்து காணித்தன மந்திரையில் கிடக்கலாகுமா? காவலிக்கு மட்டும் தடை போடலாகுமா? போங்க போங்க நீங்க மான தேடி போங்க.
மாட்டிக்கிட்டோம் குளநரி மாட்டிக்கிட்டான். குள்ளநரி மாட்டிக்கிட்டோம் இந்த வேடனுக்கு சொந்தம் இந்த வேலனுக்கு சொந்தம் பெட்ட கோழி தப்பி வந்தா பிட்ட கொலைப்பி வந்தா பெட்ட கோழி தப்பி வந்தா கட்டு சேவனுக்கு சொந்தம் கட்டி சேவனுக்கு சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா சட்டப்படி பார்க்க போனோம் ஏமா நாயப்படி பார்க்க போனா ஏமா நியாயப்படி பார்க்க போனோம் நீதிப்படி பார்க்க போனா நீதிப்படி பார்க்க போனோம் இந்த குட்டி அலை குட்டி செவத்த குட்டி தங்க கட்டி சும்மா கண்ணை இப்படி நீ என்ன நோண்டி விடுவேன் கண்ணு என்னய்யா சும்மா தென்றல் காற்று எங்க வீசுதோ உமக்கு மட்டும் வீசுதோ தண்டது காட்டு அப்படியே இழுக்குது நீ. இழுக்கும் என்னமோ தெரியல இங்க பாருங்களே 1000 பூக்கள் இருந்தா கூட நீங்க இருக்கக்கூடிய ஆடையில இருக்கக்கூடிய நறுமணங்கள் அப்படியே இது இழுக்குது இழுக்கும் ஆ. ம். ஆமா பாட்டை ஒழுங்கா பாடுங்க பூ நறுமணம் பதிலா அடடடட, முகத்தை பாரு எப்படி குலைகிறாரு வாசம் இல்லாத பூ கூட மலைச்சு வந்தாரையா வாரியா காக்கிக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுனா இந்த பிள்ளையை நம்ம தவறா பண்ணிட்டா சரி எனக்கு காரி ஆகுமாண்ணா அதுக்கு இப்பதான் முடிச்சு ஆமா ஆமா வரமாட்டேன் போங்க வாமா வாமா கல்லா கல்லா என்னது மனசு 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 கல்லா கல்லா வாமா 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 உள்ளே வாமா உள்ளே வாமா வானத்தாமா ராணி தாமா அழகானவாள் என்ன தாசிமா உனக்கு இந்த ஊரே சொந்தம் உனக்கு இந்த ஊரே சொந்தம் போர்க்கு கைதான் சொந்தம் போட்டு கைதான் சொந்தம் எனக்கு இந்த வாணி சொந்தம் ஏதோ ஒரு வானது வந்து வாமா 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 உள்ளே வாமா உள்ளே வாமா வானத்தாமா வாமா வாமா பாதத்துக்கு மறந்தல்ல அதாவது ஆட்டுக்கும் வாழை அளந்துதானே வச்சாரு கடவுள் யாருக்கு எதை கொடுக்கணும் என்ன கொடுக்கணும்னு தெரியும் யாருக்கிட்ட எதை கொடுத்தா அதை பொறுப்பா நடத்துவாங்கன்றதும் கடவுளுக்கு தெரியும் மனிதனாக பிறந்திருக்கிறதே பெரிய அரிய மாதிரியான செயல் அதான் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது இருக்கிற பிறவியிலேயே மனித பிறவி மட்டும்தான் ரொம்ப உன்னதமான பிறவி அரிதான பிறவி அதுல ஆட்டுக்குட்டி பாருங்க ஆட்டுக்குட்டிக்கு வாலு குட்டியா இருக்கும் ஆமா மாட்டுக்கு வாலு நீளமா இருக்கும் ரெண்டுமே பேசிக்கிச்சான் அது என்ன கடவுளுடைய என்ன கஞ்சத்தனமா படைச்சிருக்காரு சரி எனக்கு சின்ன வாழை உனக்கு நீளமான வாழை ரெண்டு பேரும் வாழை மாத்திக்கலாமான்னு ஒரு காளி கோயில போய் சாமி கிட்ட கேட்டு வாழை மாத்திக்கிட்டாங்களாம் ஆட்டோட வால் இப்ப மாட்டுக்கு வந்துருச்சு மாட்டோட வாழை ஆட்டுக்கு வந்துருச்சு அப்படியா முதல்ல இருக்கிற மாதிரி இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்ல இப்ப மாற்றம் ஆயிடுச்சுல ஆடு போய் பயிரை மேய்ஞ்சிட்டு வேலியை தாண்டி இப்படி குதிச்சுச்சுல முதல்ல ஆட்டோட வால் சின்னதா இருந்துச்சு அங்கனையே இருந்துச்சு இப்ப வால் நீளமா இருந்துச்சுல வேலியில மாட்டிக்கிச்சு அடுத்து மாட்டு தொழுவத்துல மாடு கட்டப்பட்டு இருந்துச்சு முதல்ல சின்ன வாழாரு பெரிய வாழா இருந்துச்சு ஈ விரட்டுச்சு இப்ப சின்ன வாழை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியும் இப்பதான் நினைச்சுச்சான் ஆட்டுக்கு வாழை அளந்துதானே வச்சாரு யாருக்கு எதை கொடுக்கணும்னு தெரியும் இப்ப ஒட்டகங்கள்லாம் பாத்தீங்கன்னா பாலைவனத்துல அதனுடைய அந்த இமைகள் ரொம்ப நீளமா இருக்கும் காலு குச்சியா நீளமா இருக்கும் யானை மாதிரி காலை ஒட்டகத்துக்கு கொடுத்திருந்தா அதை பாலைவனத்துல நடக்க முடியுமா பாருங்களேன் இப்ப நீ சொன்ன மாதிரி இறைவன் யாராருக்கு என்னென்ன கொடுக்கணும் கணக்கு இருக்கு ஆமா ஏற்கனவே நான் பிடிச்சிருக்கீங்களா என்ன கதையா என்ன சொல்லுங்க பாப்போம் ஒரு என்ன மாதிரி ஒரு ஆம்பளை நடந்து போய் ஒரு களைப்பு தீர பெரிய ஆலமரத்து கீழே படுத்து கிடந்தானா சரி ஒரு ஆழம் பழம் அவன் மேல விழுக சரி சின்ன பழம் தானே பழத்தை பார்த்துட்டு அவன் சொன்னானா இறைவனுக்கு அறிவே இல்லை பெரிய மரமா இருக்கு பழம் சிறுசா இருக்கு என்ன ஆண்டவன் இப்படியா படைக்கிறது அப்படின்னு நினைச்சானா ஒரு என்ன ஒரு பூசணிக்கு பழத்தை பார்த்து பெரிய பூசணிக்காய் செடி சரி சின்ன செடியா இருக்கு ஆமா பாருங்க பூசணிக்காய் எத்தனை தண்ணி இருக்கு இறைவனுக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லி இறைவனை வையிறா சரி சரின்னு பூசணிக்காய் செடியை பார்த்துட்டு நான் ஆலமரத்தை தூங்கினவே 2 பழம் 3 பழம் சேர்ந்து விழுக காத்தடிக்கும் மேலுகளை விழுந்த உடனே சுருக்குன்னு வலிக்கும்ல சின்ன பழம் பார்த்தாலும் வலிக்கும்ல ஆஹா இறைவன் அறிவாத்தான் படைச்சிருக்காரு தண்ணி பூசணி பழம் மேல விழுந்தா மண்டையில விழுந்தா 2-3 பழம் சேர்ந்து அப்படின்னு நம்ம மட்டும் இல்ல யாரார் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்த தேவன் சொன்னது போல யாராருக்கு என்னன்றது பூரா அவன் போட்டு கணக்குங்க அதெல்லாம் சரிதான் ஆனா மான் குட்டி இல்லன்ற உண்மை தெரியலையே உங்களுக்கு இல்ல வாங்க நான் போய் சொல்ல மாட்டேன் என்ன நீங்க ஆமா ஆமா நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க நீங்க பேச்சே சரியில்லை உங்க பேச்சே என்னைய சத்தியம் பண்ணாதீங்க
சும்மா தாயோட ஆன்மீக உண்மை. அடடட, தாய் மேல ஆண்மையாக உண்மை. சரி இருக்கட்டும். மான்குட்டியை பார்த்தது உண்மைனா மான் எப்படி இருக்கும் தெரியுமா? அது மாதிரி அழகு எங்கேயுமே இல்ல. சரி சரி. மூக்கழகு, இங்க கண்ணழகு, புருவழகு, மானுக்கு இதுல அழகு ஒண்ணா. போது நிறுத்துங்க. மான்குட்டியினுடைய அங்க அடையாள லட்சணத்தை சொல்லுங்க. சொன்ன பிறகு நீங்க மனசு மாறுவீங்களா? முத சொல்லுங்க, அப்புறம் மனசு மாறத பத்தி யோசிங்க. நகத்தே இது மேயாதமா நல்ல ஜாதிமா நல்ல ஜாதிமான் மாக
அழகான உலகம் தான். போதும் போதும் நிறுத்துங்க. எங்க அண்ணனை கூப்பிடவா? ஆமா என்ன யாரு? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு கல்யாணமே வேணாம். அத்தாடி ஏன்னா ஆளு எம்ஜிஆர் மாதிரி இருக்கு. அத்தாடி உங்களுக்கு என்ன தகதக இல்ல அவர் உயிரோட இருந்திருந்தா நிக்கிற மாப்பிள்ளை சரியில்லையா? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு மேல ஆளு எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்னு சொல்லாதீங்க. முடிக்கலன்னா போமியா ஓயா இவர் மூலியமா உன்னை கட்டாய கல்யாணம் பண்ணி நான் உன்னை கட்டிக்கவே மாட்டேன். நம்பு. வேணாம். இவரு நீ என்னைக்கு எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்னு சொன்னீங்களோ அன்னைக்கு எனக்கு எம்பிட்டு அழகா இருப்பாரு அவரு. இவர்மா பாசியை போட்டு ரோஜா பூ மாதிரி இருப்பாரு. வெறும் பாசியா போட்டு அசிங்கமா இருக்கு. கடகடி கூட்டி போய் ஆமா ஆமா இவர் பெரிய அந்த தங்கமலைக்கு சொந்தக்காரர் கழுத்து. ஆமா ஆமா நானால நல்ல பாசியா போட்டிருக்கேன். அவர் கழுத்துல பாசியா பாரு. வர காப்பி வாங்கி கொடுக்கப்பட்டாங்களா சும்மா மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே மயக்கம் என்ன மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே கலக்கம் என்ன இந்த கலனம் என்ன அன்பு காணிக்கைதான் கண்ணே கற்பனையில் வரும் கதைகளிலே இன்று கேட்டதும் கண்ணா என் காதலுக்கு கனவுகளே போலே வரும் புல்நூஞ்சல் அதில் தேவதை போலே நீயாட பூவாடை வரும் மேனியிலே உன் உள்ளமும் சேர்ந்து மிதந்து வர கார்காலம் என விரிந்த கூந்தல் கன்னத்தில் மீதே போலமிட மைவிலையும் கட்டி அணைத்து கவி பாட மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே கலக்கம் என்ன அன்பு சடனம் என்ன அன்பு காணிக்கைதான் கண்ணே பாடி வரும் ஒன்ன நீரோடை அதில் பாது பூஜை வர ஓடி வரும் அந்த ஓடையிலே உன் உள்ளமும் சேர்ந்து இறந்து வர மல்லிகை காட்டு வெள்ளிடை மீது மந்திரம் போட்டு தாளாட்ட கட்டி அணைத்து கவி பாடு மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே கலக்கம் என்ன அன்பு சடலம் என்ன அன்பு காணிக்கைதான் கண்ணே அன்னத்தை தொட்ட கைகளினால் மது இன்னத்தை இனினால் தொடமாட்டேன் இன்னத்தில் இருக்கும் மதுவினை எடுத்து மது வருந்தாமல் விடமாட்டேன் உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனினால் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் உள்ளம் இருப்பது உன்னிடமே அதை உயிர் போனாலும் விடமாட்டேன் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே கலக்கம் என்ன இந்த கலனம் என்ன அன்பு காணிக்கைதான் கண்ணே அந்த காணிக்கை அண்ணே அண்ணே வரட்டும். என்ன அவர் இப்படி பெரிய வேற ஏதோ பாசி பவளம் பூரா பாசியா போட்டுக்கிட்டு என்னைய வந்து தங்க வாங்கி பாத்தீங்களா? போறாரு. தங்கமலைக்கு சொந்தக்காரர் சாமியை கும்பிடுவாங்க. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவே மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே பசும்புல்லானாலும் முருகன் அருளால்
அவ்வளோ வள்ளி வேடனாக வந்தவன் நான் தான். இதெல்லாம் என்னுடைய விளையாட்டு. உனக்கு என்ன பெற வேண்டும்? உலக மக்கள் அனைவருக்கும் வள்ளி தெய்வயானை தேவ சமேத சண்முகநாத பெருமானாக காட்சி கொடுத்து அருள் செய்ய வேண்டும் முருகா. பொதுவாகவே இந்த பூ உலகில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடந்தால் அது திருமணம். இங்கே நடக்கூடியது திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தை கடந்த உங்களுடைய அனைவருமே நோய் நொடி இல்லாமல் எல்லா மக்களும் சுபிச்சமாக வாழணும் என்று சொல்லி இன்று முதல் என்றும் வள்ளி தெய்வானை என்று இந்த நாட்டு மக்களை உன்னை போற்றுவார்கள். கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு கள்ளமில்ல